ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவரைக்காய் வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து 1/4 கிலோ 200 கிராம் வந்து அவரைக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பொடி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த பொரிச்ச குழம்புக்கான பொடி இது. ஒரு ஒரு கட்டி பெருங்காயம், 4 வரமிளகா, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம். இதை வந்து நல்லா வறுத்து தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அடுப்பில் வந்து நல்லா பயத்தம்பருப்பு இருக்குல்ல, சிறுபருப்பு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா மலர்ந்து வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த அவரைக்காவை வந்து நம்ம அதோடு சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம வந்து சாம்பார் மிளகாப்பொடி இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்க்கணும். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்சுருந்ததை இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது வந்து கருக்கவும் கூடாது, நல்லா சவக்கணும். நல்லா வாசனையாக நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம வந்து இதை வந்து போட்டுடலாம். திருப்பி உங்களுக்கு ஒரு டைம் காட்டிட்டு அதுக்கப்புறம் போடலான்ட்டு எடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த அவரைக்காய் வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தையும் இதிலே போட்டுடலாம். போட்டு நம்ம வந்து ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாப்பொடி இருக்குல்ல, அதையும் இதோட போட்டுடலாம். இது வந்து காரம் வந்து நமக்கு நல்லா ஈவனாக கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா குக்காகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை வந்து அப்புறமா இந்த இதை விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வயிற்று புண்ணு, இதுமாரி குழந்தைங்கள்லாம் வண்டியிலலாம் போயிட்டு வராங்கள்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். முதல்ல வயிற்று புண்ணுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை விட்டு உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துறாதீங்க, கலர் மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொரிச்ச குழம்பு, அவரைக்காய் பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா நெய் போட்டு சூடான சாதத்தில் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா மோர் சாதம் எல்லாத்துக்குமே விட்டுக்கலாம். ரொம்ப சுவையான ஒரு பொரிச்ச குழம்பு இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.